எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளவுதான் திரும்ப 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 சொன்னாலும் அது உண்மையாக இருக்குமா, அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பலவீனமான சிந்தனை இந்த மனுஷனுக்குள்ளே உண்டு. ஆனால் அதை ஒரு தடவை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் துளசிதாசர் 40 பாடல்களாக அதை எழுதுகிறார். வடமொழியிலே அவர் எழுதுகிறார். அந்த வடமொழி நமக்கு தெரியாது, அது பாராயணம் பண்ண நமக்கு தெரியாது. அதை மிக அழகாக பல அருளாளர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை நாம் பாராயணம் செய்யணும். அதிலும் 40 பாடல்கள் அடங்கிய இந்த அனுமன் சாலிசாவை 11 முறை சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும். எப்பொழுதுமே ஆஞ்சநேயரை நீங்கள் எல்லா நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனாலும் ஒரு முக்கியமான காரியம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தால் செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 நாட்களை தேர்வு செய்து நீங்கள் ஒரு சின்ன நெய் தீபம் ஏற்றி ஒரு சின்ன அனுமனுடைய ஒரு படத்தை வச்சு இந்த அனுமன் சாலிசா ஒவ்வொரு பாடல் சொல்லி முடிக்கும்போது அவருடைய பாதத்தில் பூக்களை மிக அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், சமர்ப்பிக்கலாம். எப்பொழுதுமே துளசி அவருக்கு மிகவும் உகந்த ஒரு பத்திரமாக இருக்கிறது. துளசி சாத்தி அவரை வழிபாடு செய்யலாம். வெற்றிலை மாலை அணிவித்தால் ஆஞ்சநேயர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். வியாழக்கிழமையில் வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக தடைகள் நீங்கி வெற்றி என்பது கிடைக்கும். அதை போல சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி நாம் வழிபாடு செய்தால் சனியினுடைய கொடுமையிலிருந்து முற்றிலுமாக நாம் விடுபடலாம்.